ஹாய் எவ்ரிவன். க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கார்லிக், ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கார்ன், அப்புறம் முளைக்கட்டினி வச்ச க்ரீன் பட்டாணி அதை எடுத்திருக்கேன். பாஸ்தாவும் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுக்கலாம். பட்டர் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நார்மலாக எல்லோரும் மைதா போடுவாங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டு வீட் ஃப்ளவர் போட்டிருக்கேன். வீட் ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கட்டி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் பால் இருக்கு இல்லையா, நல்லா க்ரீமியான பாலை நல்லா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டியாகாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். கார்லிக், ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கார்ன், அப்புறம் இந்த பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஒயிட் சாஸும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கார்னிஷ்க்காக மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஒரிகனோவும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் பத்தல, பெப்பர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நல்லா க்ரீமியாக எம்மியாக இருக்கும். அட சூப்பராக இருக்குங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.